இப்போ இந்த நிமிஷம் உங்க மனசுக்குள்ள ஒரு தெரியாத பாரம் இருக்கலாம். எதுவும் சரியா போகலன்னு ஒரு கவலை இருக்கலாம். நீங்க மட்டும்தான் இந்த உலகத்துல இவ்வளவு சோதனை பார்த்து கொண்டு இருக்கீங்களா என்று கூட சில நேரம் தோணியிருக்கும். பல இரவுகள் தூங்காமல் எப்போ என் வாழ்க்கை மாறுமோ, என்ன தவறு செய்தேன், ஏன் இந்த கஷ்டம் என்று மனசுக்குள்ள கேள்விகள் எழுந்திருக்கும். ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இந்த வீடியோ உங்க கண்களுக்கு முன்னாடி வந்தது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இது ஒரு அழைப்பு, உங்க உள்ளத்தில் எழுந்த அந்த கேள்விக்கு இன்று காலம் முருகனின் வார்த்தைகளாக ஒரு பதில் சொல்லப் போகிறது. உங்க வாழ்க்கையில் இருந்த இருளை மெதுவாக அகற்றி ஒரு புது ஒளியை காட்டப்போகிற அந்த சில நிமிடங்கள். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க, ஏன்னா கடைசியில முருகன் சொல்லப் போகிற அந்த ஒரு அருள் வார்த்தை உங்க வாழ்க்கையில நீண்ட நாட்களாக இல்லாத நிம்மதியையும் நம்பிக்கையையும் மீண்டும் கொண்டு வரும். அந்த நம்பிக்கையோட இப்பவே கமெண்ட்ல வேலும் மயிலும் துணைன்னு எழுதிட்டு தொடர்ந்து கேளுங்க. பல நேரங்களில் நம்ம மனசு கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம்? நம்மை சுற்றியிருக்கிறவர்களை பார்த்தால் அவர்களோட வாழ்க்கை ரொம்ப எளிதா இருக்கிற மாதிரி தோணும். ஆனா உண்மை என்னன்னா, இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் அவரவருடைய கர்மா பாதையை தான் நடந்து கொண்டிருக்கிறான். நம்ம இன்றைக்கு சந்திக்கிற ஒவ்வொரு சந்தோஷமும் ஒவ்வொரு கஷ்டமும் நம்ம கடந்த கால செயல்களின் விதை. ஒரு விதை விதைக்கிறோம், அது உடனே மரமாக மாறாது. அதே போலதான் வாழ்க்கையும். நீங்க இன்னைக்கு நல்லது செய்றீங்கன்னா அதற்கான பலன் நாளைக்கு கண்டிப்பா வரும். அதனால உங்க மனசுல ஒரு விஷயம் நிச்சயமா வச்சுக்கோங்க, நீங்க நேர்மையா வாழ்ந்தா உங்களுக்கு வரவேண்டியதை இந்த உலகத்துல யாராலும் தடுக்க முடியாது. அது முருகனின் சட்டம். நம்ம பலர் ஒரு தவறு பண்றோம். கோயிலுக்கு போய் பெரிய பெரிய காணிக்கை கொடுத்தால்தான் இறைவன் மகிழ்வார் என்று நினைக்கிறோம். ஆனா முருகன் சொல்றது வேற. பசியோடு இருக்கும் ஒரு மனிதனுக்கு நீங்க கொடுக்கிற ஒரு சிறிய உணவு, அவனுக்கு நீங்கள் தரும் ஒரு சின்ன உதவி, அதுதான் முருகனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அன்பு இருக்கிற இடத்துலதான் இறைவன் உண்மையா வாசம் செய்றான். நீங்க ஒருவருக்கு உதவி செய்தால் அது வெறும் உதவி இல்லை, அது உங்க கர்மாவை கரைக்கும் ஒரு புனித செயலாக மாறுகிறது. மத்தவங்க முகத்தில் நீங்க பார்க்கிற அந்த சிரிப்பு, அதுதான் உங்க வாழ்க்கையை மாற்றப் போகிற ஆசீர்வாதம். மனசுக்குள்ள வஞ்சகம், பொறாமை, கோபம், இப்படி நிறைய விஷயங்களை வைத்துக்கொண்டு வெளியில் பக்தி பேசினால் அது உண்மையான பக்தி இல்லை, அது வெறும் நடிப்பு. ஒரு அழுக்கான பாத்திரத்துல அமிர்தத்தை ஊத்தினா அதுவும் கெட்டு போயிடும். அதே போலதான் நம்ம மனசும். அதனால முதல்ல உங்க மனசை சுத்தப்படுத்துங்க. மத்தவங்க மேல இருக்கிற கோபத்தை விட்டுடுங்க, பொறாமைய தூக்கி எறியுங்க. உங்க மனசை ஒரு குழந்தையின் மனசு போல சுத்தமா வச்சுக்கோங்க. அப்போதான் அந்த மனசுக்குள்ள முருகன் ஞானமாக வந்து அமருவார். இன்னொரு விஷயம், நம்ம வாழ்க்கையில நம்மளை தடுக்கிற பெரிய எதிரி யார் தெரியுமா? சந்தேகம். நடக்குமா? என்னால முடியுமா? நான் வெற்றி அடைவேனா? இந்த கேள்விகள்தான் உங்க வெற்றிக்கு முன் நிற்கும் பெரிய சுவர். அதனால ஒரு விஷயம் மட்டும் மறக்காதீங்க, நம்பிக்கை வச்சு முன்னாடி போங்க. தோல்வி வந்தாலும் அதை பயப்படாதீங்க. தோல்வி என்பது உங்களை பலமாக்கும் ஒரு பாடம். பயம் என்பது உங்க மனசு உருவாக்கும் ஒரு மாயை. அதை தைரியத்தோட உடைச்சு எறியுங்க. உங்க மேல நீங்க வைக்கிற நம்பிக்கைதான் உங்களை காப்பாற்றப் போகும் வேல். வாழ்க்கை சில நேரங்களில் நம்மை மிகவும் சோதிக்கும், நம்மை கீழே தள்ள முயலும். ஆனா அந்த சோதனைதான் நம்மை உயர்த்தப் போகும் படிக்கட்டு. ஒரு கல் சிற்பமாக மாறணும்னா அது சுத்தியால் அடிக்கப்பட வேண்டும். அதே போலதான் மனிதனும். சோதனைகள்தான் உங்களை வலிமையானவராக மாற்றும். அதனால கலங்காதீங்க, நீங்க தனியா இல்லை. உங்களோட ஒவ்வொரு அடியையும் ஒரு சக்தி கவனித்துக் கொண்டிருக்கிறது. அந்த சக்திதான் முருகன். இப்போ நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி உங்க வாழ்க்கையை மாற்றப்போகும் முருகனின் அந்த அருள் வார்த்தை இதோ. 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சல் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும், முருகா என்று ஓதுவார் முன். இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்க பயந்து நடுங்கும் நேரத்தில் உங்களை காப்பாற்ற முருகனின் வேல் உங்க முன்னால் நிற்கும். நீங்க மனசார ஒரு முறை முருகா என்று நினைத்தால் உங்க கஷ்டங்களை மிதித்து அழிக்க முருகனின் அருள் உங்க வாழ்க்கையில தோன்றும். அதனால எந்த சூழ்நிலையிலும் உங்க நம்பிக்கையை விடாதீங்க. முருகனை நினைச்சு முன்னே போங்க. நிச்சயம் ஒரு நாள் உங்க வாழ்க்கை நீங்க கனவு கண்டதை கூட தாண்டி அழகாக மாறும். இந்த வீடியோ உங்க மனசுக்கு ஒரு நம்பிக்கை தந்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இதே மாதிரி குழப்பத்துல இருக்கிற இன்னும் பல பேருக்கு இந்த வீடியோ போய் சேரணும். அதனால உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. வாழ்க்கையை மாற்றும் இன்னும் நிறைய ஆன்மீக உண்மைகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க வாழ்க்கையில இந்த வெற்றி நிச்சயம். ஓம் சரவணபவ.